குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்த குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/6/2025 வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆனி மாதம் 13ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:55க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று பிற்பகல் 2:06 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 10:09 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாம யோகம் இன்று அதிகாலை 2:03 வரை துருவம், பின்பு வியாக்காதம். கரணம் இன்று அதிகாலை 2:44 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 2:06 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 10:09 வரை சித யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 10:09 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று காலை 9:34 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி காலை 10:09 வரை விருச்சக ராசி. அதன் பிறகு 10:10 முதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதிலும் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தெப்ப உற்சவம். ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி விழா தொடக்கம். சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரை வழிபட மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம், தெய்வ வாசம் உண்டாக்கும். வீட்டில் தூப தீப ஆராதனைகள் செய்வது விசேஷம். சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருப்பதால் அவருக்குண்டான தானியம் மொச்சை, இதனை பயன்படுத்தலாம், நல்லது. விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். மதில் சுவர் பராமரிப்பு பணிகளை செய்ய ஏற்ற நாள். கண் சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள். விதை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:20 முதல் 3:04 வரை மேஷ லக்னம். 3:05 முதல் 5:07 வரை ரிஷப லக்னம். 5:08 முதல் 7:22 வரை மிதுன லக்னம். காலை 7:23 முதல் 9:30 வரை கடக லக்னம். காலை 9:31 முதல் 11:32 வரை சிம்ம லக்னம். 11:33 முதல் 1:32 வரை மதியம் கன்னி லக்னம். 1:33 முதல் 3:38 வரை துலாம் லக்னம். 3:39 முதல் 5:49 வரை விருச்சக லக்னம். 5:50 முதல் இரவு 7:57 வரை தனுசு லக்னம். 7:58 முதல் 9:51 வரை மகர லக்னம். 9:52 முதல் 11:34 வரை கும்ப லக்னம். இரவு 11:35 முதல் 1:15 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் என்பதால் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஓம் அச்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகே
தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்க சுக்கிர பகவானையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கான இந்த காயத்ரி மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இந்த காயத்ரி மந்திரத்தையும் 27 முறை அல்லது 9 முறை 11 முறை என்று உச்சரிப்பது விசேஷம். இதனால் உங்களுக்கு செல்வ வளம், தனவரவு, குபேர சம்பத்து, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்குங்க. புதிய லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த வேலையை செய்யலாம் என்று எண்ணுகிறீர்களோ அதனை குறிப்பார்த்து அடிப்பீர்கள். குறிவைத்தால் உங்களுடைய இலக்குகள் நிச்சயம் நிறைவேறும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலும் அதிகம் உண்டு. யாரும் உங்களிடம் எதையும் வெளிப்படுத்தவே தேவை இருக்காது. உங்களுக்காகவே இயல்பாகவே தோன்றும் சில உணர்வுகள் வெளிப்படும். இந்த நேரத்தில் இதை செய்யலாம், அந்த நேரத்தில் அதை செய்யலாம் என்று அவ்வப்போது கணக்கிட்டுக் கொண்டே இருப்பீர்கள். மனதில் பல கணக்குகள், எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வேலை விஷயமாக வெளியே செல்பவர்களுக்கு நல்ல பலன் உண்டாக்கும். அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சற்று தனியும். உங்களை பற்றி பேசிய விஷயங்கள் எல்லாம் காணாமல் போகும். சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். கவலை வேண்டாம். யாராவது ஒருவர் உங்களை பற்றி குறை கூறியிருந்தாலோ, அந்த வார்த்தையை நீங்கள் காதில் கேட்டிருந்தாலோ, அதனால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள், மன வலிகள் படிப்படியாக குறைந்து வரும். எண்ணத்தில் தெளிவோடு இருங்கள். யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. வீட்டில் மூத்தவர்கள், பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாள். வீட்டை அலங்கரிப்பீர்கள். பராமரிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ராசியிலேயே சுக்கிர பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி, தனாதிபதி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு குரு பகவான் சஞ்சாரம். 4ஆம் வீட்டு அதிபதி மெல்ல மெல்ல சந்திர பகவான், புதன் பகவானுடைய இணைவு இருக்க போகிறது. பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் பகவான், கேத்து பகவான் சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளுடைய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். காதலில் விவகாரங்களில் இருப்பவர்களுக்கு சில சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நல்ல சுக போக அமைப்பை கொடுக்கும். குபேர சம்பத்தை அள்ளி கொடுக்கும். வீட்டிலும் சரி, உங்களுடைய பெண் தெய்வ வழிபாடு செய்பவர்கள் வீட்டில் இளநீர் வைத்து வழிபடலாம். இது வெள்ளிக்கிழமை தினத்தில் செய்வது மிக அதிக அற்புதங்களை கொடுக்கக்கூடியது. வெள்ளிக்கிழமையில் ராகு கால நேரம் இல்லாமல் இளநீர் வைத்து நீங்கள் நைவேத்தியம் செய்து அதனை உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். நலம் நிறைந்த நாளாகும். நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் பெரும்பாலும் நடக்கப் போகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் ஈடுபாடு செய்து முடித்தே ஆக வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணம். எதை செய்தாலும் முழுமையான ஒரு ஈடுபாடு, ஆர்வம் அதிகரிக்கும். ஒற்றை கால் என்பார்கள். அந்த ஒற்றை காலில் இருந்தாவது வேலையை எப்படியாவது பிடிவாதமாக முடித்து விடுவீர்கள். தெரியாத விஷயங்களை கூட தெரிந்து கொண்டு முடிப்பீர்கள். அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம்.
சாதுரியமான அமைப்பு உண்டு. சூக்ஷ்மங்களை உணர்ந்து கொள்வீர்கள். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் கூட்டாளிகளிடத்தில், பங்குதாரர்களிடத்தில் உங்களுக்கு இருந்த சலனங்கள் தீரும். மனக்கவலைகள், கசப்புகள் குறையும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உணர்வுடன் இருப்பீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக அமையும். நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்வது மிக விசேஷம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். குறிக்கோள் தவறாமல் நடப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் சாதிக்கக்கூடும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். நலம் நிறைந்த நாள். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் பிறக்கும் நாள். வியாபாரத்தில் உயர்வு ஏற்படும். கைக்கு பணம் வந்து சேரும். எதிர்பார்த்த இடங்களில் கைக்கு வரக்கூடிய பணம் உங்களுக்கு நல்ல விதமாக பயன்படும். நல்லதொரு ஏற்றங்கள் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்கள். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்க பிரார்த்தனை, மகாலட்சுமி வழிபாடு மிக நல்லது. 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானோடு கேத்து பகவானுடைய சஞ்சாரம். விரையாதிபதி உங்களுக்கு சுகஸ்தானத்தில். வீடு, மனை, வண்டி, வாகனம் இது தொடர்பான விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள், யோஜனைகள் அதிகமாகவே இருக்கும். புரிதல் என்பது குறையலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். விரையாதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பழைய வண்டிகளை மாற்றி புது வண்டிகளை வாங்கலாமா என்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம். இருக்கக்கூடிய இடத்தை மாற்றி அமைக்கலாமா என்பது இன்னொரு எண்ணம். வீட்டில் இருப்பவர்களோடு ஆலோசனை செய்வீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு நிதானமாக ஒரு அடியை எடுத்து வைக்கக்கூடும். உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் என்பது இருக்காது. எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு செய்தால்தான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். கணவன், மனைவி, துணைவர் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார். இதுவரையில் நீங்கள் எதிர்பாராத சில நன்மைகள் பிறக்கும். ஒரு அதிசயமாகவே இருக்கும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவீர்கள். நல்ல கருத்துக்களை பகிர்வீர்கள். மன ஒற்றுமை அதிகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், எப்பொழுதும் உங்களுடைய தம்பதியை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். அவருடைய அன்பு உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். பரிசாக அமையும். பெண் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனமாகவே நடப்பது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சாதுரியமாக இருந்தாலும் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்போது உணருதல் நல்லது. வியாபார மாற்றங்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்கள். மற்றவர்களோடு பழக்கும் பொழுது பழக்க வழக்கங்களில் இருந்தாலும் அதனுடைய தன்மையில் கட்டுப்பாடு என்பது அவசியம். தெரியாத விஷயங்களை பிறரோடு பகிராதீர்கள். உங்களுக்கு அதிகம் தெரிந்த விஷயங்களையும் பகிராதீர்கள். இப்படி எந்த நிலைகளிலும் நீங்கள் தன்னிலை மாறாமல் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து செய்தால் நல்லது. பிறருக்காக எந்த முடிவுகளையும் எடுத்து செல்லாதீர்கள். பிறருடைய வார்த்தைகள் எது சரியோ அதை மட்டுமே கேட்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு இருக்க வேண்டாம். புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேற மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் சற்று பக்குவமாகத்தான் நடக்க வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் அவசரப்பட்டு எதையும் பேசிவிடாதீர்கள். பேச்சுதான் உங்களுக்கு பிரச்சனை என்பதை அடிக்கடி உங்களுக்கு பதிவில் சொல்லப்படும். அதே போன்று இந்த நாள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களிலும் பக்குவமாக இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் சந்திர பகவானோடு சேரப் போகிறார். ஆக அவருடைய நகர்வானது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும். செயல்களில் வேகம் இருக்கும். திறமைக்குண்டானபடி பரிசுகள் கிடைக்கும். பாராட்டுகள் குவியும் நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி கடகத்திற்கு செல்கிறார், அதாவது 3ஆம் வீட்டிற்கு பயணிக்கிறார். எப்பொழுதும் நீங்கள் யோசித்து சிந்தித்து செய்தால் நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இருக்கும், தைரியம் பிறக்கும். குடும்ப விஷயங்களை மிக அழகாக கனிவாக கொண்டு செல்வீர்கள்.
தைரியத்திற்கு குறைவே இருக்காது. புதிதாக இடம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான ஒரு வெளியிடங்களில் போக்குவரத்து உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உங்களுடைய பேச்சுக்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். கனிவாக தன்மையாக பேசுவீர்கள். இனிமை வெளிப்படும். யாரிடத்தில் எதை பேசினால் காரியம் நடக்கும் என்கிற ரகசியத்தை தெரிந்தவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். புத்தி கூர்மை அதிகம். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஐடி துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். விரும்பிய விஷயங்கள் உங்களை நாடி வரப்போகிறது. நல்லதெல்லாம் நடக்கும். கணித துறைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆய்வுகளுக்கு உட்பட்டு நடப்பவர்கள். கல்வித்துறைகளில் மேன்மையான நிலைக்கு வர வழிவகை உண்டு. வங்கி கணக்கு மற்றும் கணிதம் சார்ந்த ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கு, ஜோதிடம் சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கு அதிக நன்மைகள் இருக்கும். புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சி பெற்று இருந்தால் திக்பலமாகவே அமையும். புதன் பகவானே கல்விக்கு வித்தைக்கும் அதிபதியாக இருக்கிறார். அந்த அதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் 4ஆம் இடம் அதிபதி சந்திர பகவானோடு இணைந்திருக்கிறார். சந்திர பகவான் என்பவர் மாதுருக்காரகன், தாய்க்குண்டானவர். அவரே அம்மா. தாய்மை குணம் அதிகம் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. ஆகவே மிதுனம் என்பது உங்களுடைய ராசியாக இருந்தாலும் 2ஆம் வீடு கடகமாகவே அமைகிறது. அந்த அதிபதியே உங்களுக்கு அந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எப்பொழுதும் உங்களுடைய பேச்சில் கனிவு இருக்கும். பசியோடு இருப்பவர்களுக்கு நாடி உணவு கொடுப்பீர்கள். மிக அழகாக அவர்களை பராமரித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் எல்லோரிடத்திலும் பணிவாக கனிவாக மிக அழகாக பேசி வேலைகளை வாங்கி விடுவீர்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய சூக்ஷ்மத்தை உணர்ந்தவர்கள் மிதுனராசி அன்பர்கள். பேசினாலும் வேலை நடக்கும், பேசவில்லை என்றாலும் வேலை நடக்கும். தனித்துவமாக இருப்பீர்கள். வியாபார போக்கை புரிந்து நடக்கக்கூடும். இன்றைய காலகட்டத்தில் எது எப்படி இருக்கிறது, சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, வெளி வட்டாரங்களில் மற்றவர்களுடைய குணம் என்ன, நிலை என்ன, எப்படி எல்லா விஷயத்தையும் மார்க்கெட்டிங் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு நல்ல பெயர் நிச்சயம் உண்டு. மற்றவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வீர்கள், ஆலோசனைகள் கொடுப்பீர்கள். மிதுனராசி அன்பர்களை, புத்தி, நல்ல அறிவு, ஞானம், திறமை கொண்டவர்கள் தான் நீங்கள். ஆக எல்லா விஷயங்களிலும் நீங்கள் முதலாவதாக வரக்கூடும். நல்ல அனுபவங்கள் பிறக்கும். புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தாய் தந்தையினுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். புதிய அத்தியாயங்கள் பிறக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு சில இடர்பாடுகள் குறையும். சூரிய பகவான் தான் உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடியவர். ஆக அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. குரு பகவான் உங்களுக்கு ராசியிலேயே இந்த 1.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்க போகிறார். ஆக சூரிய பகவான் குரு பகவானுடைய சேர்க்கை சிறப்பு. சந்திர பகவான், புதன் பகவான், 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், கேத்து பகவான். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவில் இருக்கும்படியாக பார்ப்பீர்கள். ஆனால் உங்களால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறிய சொற்ப அளவில் தான் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் கவனமாக நடக்க வேண்டும். அவர்களே சில நேரம் உங்களுக்கு அறிவுரை சொல்வது போலவே இருக்கும். செவ்வாய் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பொதுவாக வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் யமகண்ட நேரத்தில் மௌன விரதங்கள் இருங்கள். அந்த நேரத்தில் எதையும் சாப்பிடாதீர்கள். அதே போல ராகு கால நேரத்திலும் சரி, எந்த உணவுகளை சாப்பிடுவதோ, தண்ணீர் குடிப்பதோ, ஜூஸ் குடிப்பதோ கூடாது. சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்த்து மௌனத்தை கடைபிடியுங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரித்தால் கேத்து பகவானாலும் ராகு பகவானால் இருக்கக்கூடிய சில கிரக தோஷங்கள், ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் காலசர்ப தோஷங்கள் இருக்கும். இந்த தோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியம் லேட்டாகும், திருமணம் தாமதமாகும். இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வீடு, மனை, அவர்கள் இருக்கக்கூடிய வீடு சர்ப மனையாகவோ இப்படி இருந்தாலும் சில தொந்தரவுகள் வரும். ஆகவே மிதுனராசி அன்பர்கள் ராகு கேத்து பகவானுடைய நேரத்தில், ராகு காலம் யமகண்ட நேரத்தில் அமைதியையும் நிதானத்தை கடைபிடியுங்கள். இதை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருந்தால் நல்லது. எப்படி 48 நாட்கள் சபரிமலைக்கு செல்கிறார்களோ விரதங்களை அனுஷ்டித்து, அது போல விரதங்களோடு நீங்கள் அனுஷ்டிப்பது நல்லது. மௌனமாக இருங்கள். சாப்பிடாதீர்கள், பேசாதீர்கள். இந்த 2 வேலை செய்யாமல் இருந்தாலே போதும். உங்களுடைய காரியங்கள் அடுத்தடுத்து ஜெயமாக்கும். சாப நிவர்த்தி உண்டாக்கும். கிரக தோஷங்கள், சர்ப தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். கால சர்ப தோஷங்கள் உங்களை விட்டு விலக்கும். ஆக இப்படி வழிபாடுதலை செய்வது, அந்தந்த தெய்வத்திற்குண்டான வழிபாடுகளை செய்து வந்தாலே உங்கள் வாழ்வில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் பறந்தோடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம்.
பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்புகள் அதிகமாக்கும், ஈடுபாடு உண்டாக்கும், நன்மைகள் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். கண்ணாடி அணியக்கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ராகு பகவான் என்றாலே கண்ணாடி. திருவாதிரையில் பிறந்தவர்கள், ராகு சாரத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே கண்ணாடி நிச்சயம் அணிந்து விடுவார்கள். அது சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு புத்தி தெரியக்கூடிய வயதில் இருந்தாலும் சரி, கண்ணாடி அணிய வேண்டியதுதான். புரிதல்கள் ஏற்படும். சில வேலைகள் விரைவாக நடக்கும். வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்வீர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். மனதில் அமைதி இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். கண் தொடர்பான சங்கடங்கள் அகலும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலு மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சுக்கிர நாள், வெள்ளிக்கிழமை தினம். அதிபதியான சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு வருகிறார். அவரோடு புதன் பகவான் சஞ்சாரம். விரையாதிபதியும் அவர்தான். உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி, இடமாற்றத்திற்குண்டான அதிபதி, கம்யூனிகேஷன் சார்ந்த காரகத்துவம் பெறக்கூடியவர் புதன் பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம். அதிலும் பகை பெற்று இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள். அது மட்டுமல்ல, அஷ்டம சனியும் நடக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு. கேத்து பகவான் 2ஆம் வீட்டில். பேச்சுக்களில் நிதானம் தேவை. கவனமாக இருங்கள். குடும்ப விஷயங்களை பேசும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கனிவாக இனிமையாக பேசுங்கள். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. மனதில் தோன்றுவதை எப்பொழுதும் பேசாதீர்கள். மற்றவர்களுடைய குணத்தை புரிந்து அனுசரித்து பேசினாலே நல்லது. இந்த நாள் உங்களுடைய எண்ணம் போல் நடக்கும். விரும்பிய விஷயங்கள் கை கொடுக்கும். அருள் நிறைந்த நாளாகும். கடகராசி அன்பர்களுக்கு மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் இன்றைய நாள் முழுமையாக இருக்கிறது. வெளி வட்டாரங்களில் உங்களுக்கான நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். நல்ல பேர் புகழ் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகள் இனிமையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்றபடி நல்ல பலனையும் நீங்கள் பெறுவது உறுதி. இணையம் சம்பந்தமான இன்டர்நெட் துறைகளில் இருப்பவர்கள், ஐடி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். கல்வித்துறைகளில் ஆராய்ச்சியாளர்களாக இருப்பவர்கள், கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். படிப்பினுடைய நிலையை முழுமையாக தெரிந்து அறிந்து செயல்படுவீர்கள். தேர்வுகளில் மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு இன்றைய நாள் தாராளமாக இருக்கிறது. தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். தெய்வ அனுகூலம் இந்த நாள் நிறைவாக இருக்கிறது. பெற்றோர்களுடைய ஆதரவின் மூலம் சில காரியங்கள் செய்து முடிக்கக்கூடும். உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிலும் தாய் வழி உறவினர்களிடத்தில் கவனமாக பேசுங்கள். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவம் என்பது வேண்டும். எந்த ஒரு செயலுக்காகவும் நீங்கள் முன் இருக்கும் பொழுது அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, லாபம் நஷ்டங்களை அறிந்துதான் நீங்கள் பேசுதல் வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படுத்தாதீர்கள். ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். அவரே உங்களுடைய லாபாதிபதியாகவும் இருக்கிறார். தொழில் ஸ்தானங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். விற்பனை வியாபாரம் களை கட்டும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கும் நாள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். ஆரோக்கியமான எண்ணங்கள் போக்கு அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனந்தமான நாளாக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் உண்டு. ஆனந்தம் நிறைந்த நாள். களிப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். எல்லோரிடத்திலும் ஒற்றுமை உண்டாக்கும். மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். நல்ல வேலைகள் கவனிப்பீர்கள். அதனாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி என்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ராசியில் செவ்வாய் பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் இந்த நாளுக்கான கிரகம் சுக்கிர பகவான். ராசிக்கு 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் தந்தைக்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையின் வழியில் சில நன்மைகள் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அனுகூலம் இருக்கிறது. தந்தையின் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பாசம் நிறைந்த நாளாகும். தாயினுடைய நிலைப்பாடுகளில் கவனித்து இருப்பது நல்லது. சில மன கிளேசங்கள் அவ்வப்போது வரலாம்.
தாயினிடத்தில் வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ வைத்துக் கொள்ளாதீர்கள். அதிலும் படிப்பு ரீதியாக சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள் எண்ணம் ஒன்று போல இருக்காது. அவ்வப்போது படித்தாலும் மாணவ மாணவிகளுக்கு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது நிறைவு செய்வது என்பது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். படிப்பின் மீதான ஆர்வங்கள் குறையலாம். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் விவேகம் தேவை. எந்தவிதமான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நினைத்த வேலைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் பொறுமையும் நிதானமும் தேவை. 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு, மனை, இடம், வண்டி, வாகனம், தாய் கொண்டான பாவகத்தின் அதிபதி உங்களுக்கு ராசியில், அதிலும் கேத்து பகவானோடு இணைந்து இருப்பதால் எப்பொழுதும் வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு இருக்கலாம். அல்லது வீட்டினுடைய விஷயங்களை நீங்களே கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள். மனம் என்பது ஒன்று போல இருக்காது. அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும், திசை மாறிக்கொண்டே இருக்கும். எந்த முடிவுகளையும் உங்களால் எடுக்க முடியாமல் தடுமாற்றங்கள் வரலாம். பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய குண நலத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் லாப குருவாக, குரு பகவானுடைய பார்வையானது 11ஆம் வீட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. இதுவே உங்களுக்கு சுக போகத்தை கொடுக்கக்கூடியது. லாபஸ்தான லாப குருவாக அமைந்திருக்கிறார். இந்த நாள் பிள்ளைகளிடத்திலும் சரி, காதலிப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அனுகூலமான நிலைகள் ஏற்படும். வெள்ளிக்கிழமை தினத்தில் குலதெய்வ வழிபாடுதலை கண்டிப்பாக செய்தால் நல்லது. உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடுதலை செய்பவர்கள் வீட்டில் இளநீர் வாங்கி வைக்கலாம் அல்லது மாவிளக்கு வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகள் குறித்த முயற்சிகள் அதிகரிக்கும் நாள். நல்ல விதமாக வளர்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக கடின உழைப்புகள் வெளிப்படுத்துவீர்கள். உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் சிம்மராசி அன்பர்கள். புதிய பொறுப்புகளால் சோர்வுகள் ஏற்படும். மனதில் நிம்மதி பிறக்கும். உறவுகளினால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கும். வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். வேலைகளில் துரிதம் என்பது காணப்படாது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். தந்தை வழியில் பொருள் சேர்க்கைக்கு நிலைகள் உண்டு. வாசனை திரவியங்கள் அதிகமாக பயன்படுத்துவீர்கள். பிடித்த விஷயங்களை செய்வீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீதான எண்ணங்கள் நாட்டங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனச்சோர்வுகள் ஏற்படலாம். லாபத்தில் குரு பகவானோடு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அதிலேயே சந்திர பகவானுடைய நிலைப்பாடும் இருப்பதால் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். பெருமளவு எதையும் நீங்கள் எதிர்பார்க்காமல், ஆசைப்படாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்கள். சாதுரியமாக சிந்திக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலு மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெய. கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். 5ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை கொண்டான ஸ்தானம், வெற்றி கொண்டான ஸ்தானம், ஜெயக்குண்டான பாவகம். அதில் ராகு பகவானோடு 5ஆம் பூர்வாதிபதியும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஜனனே ஜென்ம சௌக்கியானாம் வரதனே குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா. உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் பொறுத்துதான் இந்த பிறவியில் உங்களுடைய நன்மை தீமைகள் அடங்கி இருக்கிறது. ஆக 5ஆம் வீட்டு அதிபதியான சனீஸ்வர பகவான் ஆயுள் பாவகத்தினுடைய அதிபதி, கர்மாதிபதி. அவரே உங்களுக்கு 6ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டு அதிபதியாக அவரே உங்களுக்கு ராகு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். கர்மஸ்தானாதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் உங்களுடைய தொழில் வலுக்கும் என்பார்கள் ஜோதிடத்தில். ஆனால் 10ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும். அவர் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார். ஆக உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக ஓட வேண்டியிருக்கும். அதிகமான பணம் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மூத்த அதிகாரிகளிடத்தில் பணிவாக கனிவாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் முன்கூட்டியே சிந்தனைகள் இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. எதை கவனித்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு உகந்தது. உறவுகள் வழியில் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். அதிலும் தந்தை வழியில் வரக்கூடிய உறவுகளினாலும் உங்களுக்கு சில பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் வரலாம். அவர்களை நம்பி எந்த காரியங்களிலும் ஈடுபடாதீர்கள். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் தந்தையினுடைய தாத்தா வழி. கேத்து பகவான் என்பவர் தாய் வழி, பாட்டி வழி. ஆகவே கேத்து பகவான் என்பவர் தாய் வழியிலும், ராகு பகவான் என்பவர் தந்தை வழியிலும் சொல்லக்கூடிய கிரகங்கள். தடைகள் என்ன என்பதை, செயல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை நன்றாக ஆராய்வீர்கள். வேலை நிமித்தமான செயல்களில் சோர்வுகள் கொஞ்சம் குறையும். அதிகமான
உஷ்ணங்கள் ஏற்படலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களில். அதே போல விரயத்தில் கேத்து பகவானோடு செவ்வாய் பகவான். வெளியே இருப்பவர்கள், பயணிக்கக்கூடியவர்கள் இடம் ரொம்ப குறுகலாகவே இருக்கும். வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் தான் உங்களுடைய சில வேலைகளில் நடக்கும். விரயஸ்தானத்தில் இருப்பதால் உடலில் நல்ல ரத்தம் வலுவாக இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் சக்தி பலம் பெறுவதற்கு ரத்தம் சம்பந்தமான நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. சில நேரம் உங்களுக்கு சோர்வுகள் ஏற்படுவது இரத்த குறைபாடினால் சில நேரம் உங்களுக்கு சோர்வு உண்டாவது இரத்த குறைபாடினாலும் இருக்கலாம். ஆகவே நல்ல இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு சம்பந்தமான விரயங்கள் ஏற்படலாம். சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நிலை வருமா என்கிற கேள்வி உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அவ்வப்போது வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டாம். தொழில் முறையாக சில விஷயங்களை அறிதல் வேண்டும். தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டாம். தெரியாததை கற்றுக்கொள்ள வாருங்கள். பரிவாக இருக்க வேண்டிய நாள். மாணவ மாணவிகள், படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் உங்களுக்கு சில நல்ல சூழ்நிலைகள் அமையும். மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். துறை ரீதியான நல்ல பகிர்வுகள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வலுப்பெறும். ஆதாயம் ஏற்படும். சில நன்மைகள் தானாக தேடி வரும். உடல் உழைப்பு மேம்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சந்திர பகவானோட புதன் பகவானுடைய சஞ்சாரம். தாய் தந்தை நடத்தில் அனுசரித்து போவதே நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். பெரியவர்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் எழலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் குறைக்கும். பாரங்கள் நீங்கும். இனம் புரியாத பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். நல்ல செய்திகள் பதியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலு மயிலம் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதி ஆளுகிறார். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து மொச்ச சுண்டல் படைத்து நீங்கள் சாப்பிடுவதால் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். குபேர சம்பத்து பிறக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்கள், வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பழையதை மாற்றி புதியதாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பணம் சார்ந்த நிலையை ஸ்திரமாக்கிக் கொள்வீர்கள். தொடர்ந்து வருமானம் கிடைக்கும்படியாக உங்களுடைய செயல்கள் அமையும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு சிலருடைய கருத்துக்களை ஏற்கக்கூடும். வீட்டில் பெரியவர்கள், நல்ல அனுபவம் மிக்கவர்கள், நிபுணர்களிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் தன்மைகளை வெளிப்படுத்தி இதிலிருந்து எப்படி லாபம் பெறுவது என்கிற சூக்ஷமத்தை அறிவீர்கள். குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். திருமணம் சம்பந்தமான விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிட்டும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகலும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செய்வீர்கள். மூத்த அதிகாரிகள் கொடுத்த பொறுப்புகளை மிக அழகாக நிறைவேற்றுவீர்கள். நடுவில் உங்களுக்கு ஏதாவது சில அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை கண்டு காணாமல் அதிலிருந்து இன்னும் அடுத்த நிலைக்கு முன்னேற முயற்சிப்பீர்கள். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பொதுமக்கள் பணிகளில் இருப்பவர்கள், கோவில் நிர்வாக துறைகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் திருப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். மனதில் ஓய்வு இருக்கும். மனசாந்தி, அமைதி என்பது வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளிநாடுகளில் இருந்து நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் சில பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். குடும்ப விசேஷங்களுக்கு நீங்களே முன்னின்று நடத்துவீர்கள். பொருளாதார வசதிகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விறுவிறுப்பாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். செய்தொழிலை தெய்வம் என்று நம்பக்கூடியவர்கள் நீங்கள். பங்கு சந்தை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தை மேம்படுத்த
முக்கியஸ்தர்களோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள். மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அதிர்ஷ்ட எண் 9. நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். செவ்வாய் பகவானே அதீத தேவத்தை. பாராட்டுகள் கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு உண்டாக்கும். மிகுந்த பொறுப்போடு இருப்பீர்கள். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் சித்திக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் உண்டாக்கும். அதிக நன்மைகள் பிறக்கும். சிந்தனைகள் உண்டாக்கும். உழைப்பதற்கு ஏற்றபடி அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் நல் வாய்ப்புகள் உண்டாக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று வழிபடுங்கள். புரிதல்கள் அதிகரிக்கும். ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாக இருக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வாகன மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் முருகப்பெருமானை வழிபடுங்கள். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபடுங்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், குடும்ப நபர்களிடத்தில் பேசும் பொழுது கவனித்து பேச வேண்டும். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை செலவு செய்யுங்கள். வீண் ஆடம்பரங்கள் கூடாது. வேலை வாய்ப்புக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். சாதகங்கள் உண்டாக்கலாம். வருமானம் உங்களுக்கு திருப்தியை தரும். மனதில் நிம்மதி இருக்கும். எல்லோரிடத்திலும் மனம் விட்டு பேசுவீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். சாதுரியமான நாள். தெய்வீக சக்தி, தெய்வீக அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். இந்த நாள் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது நல்லது. எதையும் நேர்த்தியாக செய்வீர்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடி வரும். வெளிநாடு மற்றும் வெளியூர்களுக்கு படிக்க செல்பவர்கள், மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய பயணங்கள் நல்ல பலனை மட்டுமே ஏற்படுத்தும். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். பணம் ரீதியாக கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். உதவிகள் வந்து சேரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நுணுக்கமாக செய்வதால் வருமான வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உருவாக்கும். எடுத்த வேலைகளை இந்த தினம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டு வியாபாரிகளோடு மிக திருப்திகரமாக முடிப்பீர்கள். அனுகூலமும் சாதகமும் நிறைந்த நாள். பொருளாதார சூழ்நிலைகள் நன்றாக அமையும். வீட்டில் பணப்புழக்கம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தன்னம்பிக்கையான நாளாகவும் உற்சாகம், விறுவிறுப்பு தன்மை இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும், நல்ல ஒற்றுமை, அனுசரணையான போக்கு திருப்தியை தரும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமாக வரும். தடை தாமதங்கள் நீங்கி சுபிக்ஷத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வெற்றி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம்.
அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். எதையும் விட்டு கொடுத்து போனால்தான் நல்லது. சுப விசேஷ காரியங்களில் பொறுமை நிதானம் தேவை. சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுங்கள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்று வழிபடுங்கள். திருப்தியான நாளாக்கம். வருமானம் கிடைக்கும். பயணங்களினால் பலன் உண்டு. தேகபலம் தெய்வ பலம் கூடும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. உயர்வு உண்டாக்கும். வருமானம் பெருக்கம். வியாபாரத்தில் களை கட்ட தொடங்குவீர்கள். புதிய முயற்சிகள் மேம்படும். இந்த நாள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்வேகமாக இருப்பீர்கள். நல்ல அனுகூலமான பலன் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளுக்கான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது, கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மனக்லேஷங்கள் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய வேலைகள் கூட புரியாது. தடுமாற்றங்கள் உண்டாக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீர்கள். வெளியே செல்பவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களினால் சில சிரமங்கள் ஏற்படலாம், பழுதாகலாம். கூடுமான வரையில் இருக்கக்கூடிய இடத்திலேயே வேலைகளை கவனித்துக் கொண்டால் நல்லது. அதிகமான பேச்சுக்கள் வீண் சிரமத்தை உண்டு பண்ணும். மன கஷ்டத்தை கொடுக்கும். வீண் கவலைகளை உண்டு பண்ணும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவற்ற சூழ்நிலை இருக்கும். பலரும் இருந்தாலும் சரியான நேரத்திற்கு ஒரு சிலருடைய ஆதரவு இல்லாது போது உங்களுக்கால் வேலைகள் எதையும் செய்ய இயலாது. சேமிப்புகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். யாராவது ஒருவர் உங்களுக்கு உபத்திரவம் செய்யலாம். மன கஷ்டங்கள் உண்டாக்கும். உறவுகளினால் சில வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பொருளாதாரத்திற்குண்டான விஷயங்களில் அதிக தேடல்கள் இருக்கும். பணத்தை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். கேட்ட இடத்தில் பணம் என்பது இழுபறியாகவே வரும். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அலட்சியம் இல்லாதபடி செயல்படுங்கள். ஏதாவது ஒரு வகையில் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்திற்கு மனநலத்திற்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது, இறை நாமத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு. அதே போல குல தெய்வ வழிபாடு செய்வது, இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட்டால் மன கஷ்டங்கள் கிளேசங்கள் குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபட்டால் நல்லது. பொழுதான வேலைகளை சீக்கிரமாக முடித்துக் கொள்ளுங்கள். எதிலும் நேரம் கடத்தாதீர்கள். சிரமங்கள் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. நிதானமாக இருக்க வேண்டும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவசரப்பட்டு யாரிடத்திலும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். எந்த பொறுப்பையும் ஏற்காதீர்கள். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் உண்டாக்கும். அரசாங்க வேலைகள் இழுபறியாகவே இருக்கும். எந்த விதங்களிலும் நீங்கள் பணத்தை செலவு செய்யாமல் சிக்கனப்படுத்தி கொண்டால் நல்லது. நெருக்கடிகள் உண்டாக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் ஏற்படலாம், கவனம் தேவை. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது, மகர ராசி அன்பர்கள், 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அவரே உங்களுக்கு குடும்ப பாவாதிபதியாகவும் இருக்கிறார். இந்த நாள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். வீண் விஷயங்களிலோ விவகாரங்களிலோ பிறருடைய செயல்பாடுகளிலோ தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் நல்லது. வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள், சுப முயற்சிகள் அனைத்தும் திருப்தியை தரும். சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவீர்கள். பிறரோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் வியாபார ரீதியாக எடுக்கப்படும். பண பட்டுவாடா சம்பந்தமான விஷயங்கள் சாதகத்தை தரும். கடன் பற்றிய நெருக்கடிகள் சற்று தணிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய வியாபாரத்தை கவனிப்பீர்கள். அடுத்த கட்ட நிலைக்கு செல்வீர்கள். வாடகையில் இருப்பவர்கள் சொந்த இடத்திற்கு செல்லலாமா என்கிற எண்ணங்கள் இருக்கும். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை மாற்றுவீர்கள். சொந்த இல்லத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். இதனால் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீரும். ஒரு புரிதல் உண்டாக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை மிக அழகாக புரிந்து கொண்டு இதனால் வரையில் கிடைத்த அனுபவத்தை வைத்து இனி அந்த தவறுகள் நேராதபடி பார்த்துக் கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுமையை போல் எவரும் இல்லை எனலாம். தெய்வீக குணம் கொண்டவர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டு. பொதுவாக பேசக்கூடிய விஷயங்களினால் மகிழ்ச்சியே அதிகமாக இருக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்கும். குடும்ப விஷயங்களை மிக அழகாக நாசூக்காக கொண்டு செல்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். பண வரவுக்கு உண்டான நாள். பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். பிற நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆனந்தம் நிறைந்த நாள். அரசாங்க வேலைகள், உத்தியோகங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மிகுந்த மகிழ்ச்சிக்குண்டான நாள். நினைத்த வேலைகள் நடக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பிரைசூடிய சக்தி வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம். அனுபவங்கள் உண்டாக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். உலகியல் வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அனுகூலம் நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஆதரவுகள் அதிகரிக்கும். நட்பு உண்டாக்கும். நண்பர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிற மொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் கைகூடும். சுப முயற்சிகள் ஈடேறும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது விசேஷம். அதே போல பிறை சூடிய சக்தி வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லது. வீட்டில் சர்க்கரை பொங்கல், மொச்சை சுண்டல் செய்து நைவேத்தியம் செய்து அதனை குடும்ப நபர்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். அந்த பிரசாதத்தை வெளி நபர்களுக்கு கொடுக்க கூடாது. இறைவனுக்கு, அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை நீங்கள் மட்டுமே சாப்பிடுவது நல்லது. கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அவருடைய தானியமான சிறிது மொச்சை அவருடைய பாதத்தில் வைத்து 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், கடன்கள் அகலம், பண ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், வீண் பிரச்சனைகள் அகலும், சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் சில விஷயங்களை மாற்றிக்கொள்வீர்கள். பிடித்தமானவை நடக்கும். உங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய நல்ல ஆதரவு அதிகரிக்கும். நண்பர்களாகட்டும், உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தார், இவர்களுடைய ஆதரவு பெரும்பாலும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். முயற்சிகள் முன்னேற்றங்களாக இருக்கும். விடாமுயற்சி இமாலய வெற்றி. புதிய தொழில் தொடங்குவது எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நண்பர்களோடு கலந்து ஆலோசித்து வருவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீரும். நீதிமன்ற வழக்குகள் அகலும். கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும். வெள்ளிக்கிழமை தினம் அதிகாலை பொழுதே எழுந்து வீட்டில் தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளால் நல்ல செய்திகள் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாகும். அதீத நன்மைகள் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பிராப்தம் உண்டாக்கும். மேன்மை அதிகாரிகளோடு இருப்பீர்கள். திட்டமிட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். படிப்பில் மாணவர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். உடல் அசதிகள் அகலும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் புரிதல்கள் ஏற்படும். பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம், அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 6 முறை உச்சரிப்பது விசேஷம். மாற்றங்கள் உண்டாக்கும். பிடித்த விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். சுதந்திர போக்கு என்பது வழிபடும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் ராகு கால நேரத்தில் தீபங்கள் ஏற்றி மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்து சிகப்பு மலர்களினால் அர்ச்சிக்க, அதே போல குங்கும அர்ச்சனை செய்து வழிபட ராகு பகவானுடைய தோஷங்கள் தாக்கங்கள் தீரும். எண்ணங்கள் மேம்படும். புதுவிதமான சிந்தனைகள் உண்டாக்கும். மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆவல் உண்டாக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் உண்டாக்கும். சிரமங்கள் விலகும் நாள். வேலைகள் கைகூடும். திட்டமிட்டபடி நடப்பீர்கள். நல் அமைப்பு, நல் வாழ்க்கை உருவாவதற்குண்டான சூக்ஷ்மங்களை அறிந்து கொள்வீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வீட்டில் பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உறவுகள் வழியில் ஆதாயம் ஏற்படும். மன அமைப்பு சீராகும்.
பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் மன அமைதியோடு இருப்பீர்கள். தந்தை வழியில் நிம்மதி பிறக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர மூத்த அதிகாரிகளோடு இணக்கமாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடும். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். திறமைகள் வெளிப்படும். நன்மை தீமைகளை உணர்ந்து செய்வீர்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை ஆராய்ந்து செயல்படுவீர்கள். விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். விருதுகள், பட்டங்கள், பதவிகள் கிடைக்கும். நிறைய பரிசு பொருட்கள், பாராட்டுகள் அதிகரிக்கலாம். மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். கணித துறைகளில் பயணிப்பவர்களுக்கு உங்கள் துறை ரீதியாக சில நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வங்கி பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். ஒரு சில ஆலோசனைகள் மாற்றத்தை உண்டு பண்ணும். வெளியூர்களுக்கு வியாபாரத்திற்காக செல்பவர்களுக்கு பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். புதிய விஷயங்களை அறிவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் இன்றைய நவீன விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் சில விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் உண்டாக்கும். சீக்கிரமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சூக்ஷமங்களை அறிவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். பொதுவாக இந்த நாள் உங்களுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அமைகிறது. இதனால் மற்றவர்களுடைய ஆதரவு, அன்பு, பாசம், பாராட்டுகள் எல்லாமே இந்த நாள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனந்தமாக இருப்பீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் இன்னும் நல்லதை பெற முடியும். வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு மகாலட்சுமி தாயாருக்கு தூப தீப ஆராதனைகள் செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும். சுப விசேஷங்களில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அகலும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். மனதில் அமைதி உண்டாக்கும். ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். அரசினுடைய காரியங்கள் கைகூடும். மன அமைதி நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய என்று வழிபடுங்கள். நல்ல சிந்தனைகள் பிறக்கும். ஏற்றங்கள் உண்டாக்கும். சுகம் மேம்படும் நாள். புதிய வழிமுறைகள் ஆராய்வீர்கள். புதிய அனுபவங்கள் கிட்டும். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் ஏற்றமிகு நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.